இன்றைக்கும் ஆண்டவர் தியானத்துக்காய் தந்திருக்கிற வேத வாக்கியம் ஏசாயா 26வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை வாசியுங்கள். ஏசாயா 26வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை வாசியுங்கள். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இந்நாளிலும் ஆண்டவர் தந்திருக்கிற வேத வாக்கியத்தின் மூலமாய் நம்மை ஆண்டவர் நோக்கி பார்க்கும்படி கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற நல்ல தகப்பனே, இந்த சாயங்கால வேளையிலும் ஆண்டவரே எங்களை உயர்த்தி நடத்தும்படி எங்களை சம்பூர்ணமாய் உடைய ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்ளத்தக்கதா நீ நடத்துகிற பாதைகளை நினைவு கூறும்படி எங்களுக்கு தந்திருக்கிற இந்த வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய வசனத்துக்காய் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அவை சகப்பரே பேசுகிற அடியல்ல கேட்கிற உமது பிள்ளைகளும் அல்ல ஆண்டவரே, பூரணமாய் உமது கருத்தில் தருகிறேன். ஆண்டவரே சகலவற்றையும் நீரை ஆளுகை செய்தல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களுடைய நாமங்கள் ஆமை தகப்பனே ஆமை சார்ந்திருக்கட்டும், உம்முடைய நாமம் உயர்ந்திருக்கட்டும், நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் பாதிக்க நல்ல பிதாவே ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு விசை கூட வாசியுங்கள். ஏசாயா 26வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை வாசியுங்கள். உம்மை உறுதியாய் பற்றி கொள்ள மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடினா நீர் அவனை பூரண சமாதானத்துடன் அவனை காத்துக்கொள்வீர். அல்லேலூயா. அடியான தேவனுடைய பிள்ளை ஆண்டவர் சமூகத்தில் அவன் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டு ஆண்டவரை தஞ்சம் என்று சொல்லி இருக்கிற நாம சோத்திரம். சில ஆரம்ப காலங்களில் ஆரம்ப நாட்களில் ஆண்டவரை தஞ்சம் என்று சொல்லி ஆண்டவரை இருக பற்றி பிடிக்கிற நாம் சில காலம் ஆண்டவர் அவை சத்ருமனுடைய கையில் கொடுக்கிறது போல நம்மை கொடுக்கிற நாட்களிலும் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இப்ப ஆண்டவருடைய சமூகத்தில் 2 காரியமாக இதில் சொல்லப்பட்டிருக்கிற ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ள மனதை உடையவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. இப்ப இந்த உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும், உறுதியாய் பற்றி கொள்கிற கர்த்தர் நேர்த்தியாய் சமாதானத்தோடாய் நடத்துகிறார். இப்போ உறுதியாய் பற்றி கொள்கிறவருடைய மனம் எப்படியா இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தா அவை சோத்திரம் அந்த உறுதியான பற்றுதல் உடைய மனதுடையவனாய் இருக்கணும். அல்லேலூயா 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 சோத்திரம். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த இதயத்தை ஆண்டவர் தம்முடைய வார்த்தையினால் உடைத்து உருமாற்றுகிறார் என்று சொல்லப்படுகிறார். அல்லேலூயா. அவர் புதிதான இருதயத்தை கொடுக்கிறார் என்று சொல்லப்படுகிறார். அவர் புதிதான மனதை மனிதனுக்குள்ளே தரிக்கிறார் என்று சொல்லப்படுகிறார். அவனமாய் பார்க்கும் பொழுது ஆண்டவரை பற்றியில்லாத மனதை கலைந்து போடுகிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா அல்லேலூயா. இப்போ ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்கிற மனதை உடையவன் வாசியுங்கள். மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இந்த நம்பிக்கையை நாம தேடி தேடி திருக்கிறோம். என்னால ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்க முடியல, ஆண்டவருக்கு மேல வளர முடியல, ஆண்டவருடைய ஜீவிதம் ஆண்டவர் தந்திருக்கிற ஜீவிதத்தை வளர முடியல என்று சொல்லப்படுகிற காரியம் நம்மிடத்தில் வருகிறது என்று சொன்னால் அன்னையான தேவனுடைய பிள்ளையை அவன் பற்றி கொள்ள மனதில்லாதவர்களுக்கு அவன் சோத்திரம் அந்த இருதயம் உடையவர்களுக்கு அவன் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் அந்த இருதயத்தை உங்களை விட்டு அகற்ற பாடுங்கள். அல்லேலூயா 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 சோத்திரம். வேத வசனங்களை பார்க்கும் பொழுது ஆண்டவர் தாமே அவன் புது இருதயத்தை வைக்கிறார். அப்ப இதையும் அந்த வார்த்தையும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற உறுதியான மனதை உடையவன் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையும் ஒன்று சேர்த்து பார்க்கும் பொழுது நாம் அந்த உறுதியற்றிருக்கிற மனதை கலைந்து போட தீர்மானிக்கணும். கர்த்தர் அதை கலைந்து போட்டு புதிய இருதயத்தை தருகிறார். அல்லேலூயா 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 சோதரம். இந்த இருதயம் சோதரம் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறது போல நாம் உலகத்திலே வாழும் பொழுது பூரணமான பரிசுத்தமானாய் தேவனுக்கு பிரியமான அவை நீதிமன்றாய் இருக்க முடியாகிலும் ஆண்டவர் சோதரம் மோசை குறித்து கவனித்து பாருங்கள் என்று சொல்லப்படும் பொழுது அங்கே மனிதனை குறித்து சொன்னார் என்று சொன்ன தம்முடைய சாயலாய் படித்திருக்கிற நாமும் அவை சோத்திரம் ஆண்டவரை நினைந்து கொண்டு பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அவர் சகல நேரத்திலும் பிதாவை அவை சோத்திரம் உறுதியாய்
பற்றி பிடித்தவராயிருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாசியுங்கள் யாக்கோபு 5ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் வசனத்தை வாசியுங்கள். யாக்கோபு 5:15 வாசியுங்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் அவன் பிடியாளி ரட்சிக்கும். அவன் பாவம் செய்தவன் தானா அது அவனுக்கு மன்னிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவன் ஒருத்தி இல்ல சகோதர சகோதரி யாரா இருந்தாலும் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ள மனதை உடையவனாய் இந்நாட்களை இருந்தால் தேவனுடைய பிள்ளையை கர்த்தர் அந்த பிள்ளையை விடுவித்து அவர் தம்முடைய பிள்ளையை காக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வேதவசனம் சொல்லுகிறது போல கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு அவரே உன்னை ஆதரிப்பார் என்று சொல்லப்படுகிற வேத வாக்கியம் இருக்கிறது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் நினைத்தாலும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லப்படுகிற வேத வாக்கியமும் இன்னைக்கு உறுதியான மனதை உடையவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிற வேத வாக்கியம் எதை குறித்து திட்டமாய் தீர்மானமாய் சொல்லுகிற என்று சொல்லி வேத வசனத்தில் கூட பார்ப்போம். அடியான தேவனுடைய பிள்ளை கர்த்தர் மேல் இவண்ணமான உறுதியான மனதை உடையவன் அவன் ஆண்டவருக்கு மேல இருக்கிற விசுவாசத்துல உறுதி பெற்றவனா இருக்கிறான். கர்த்தர் அவன் இருக்கிற எல்லாம் விடுவித்து காக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இந்த கடைசி நாட்கள் ஆண்டவருடைய வார்த்தையினராய் அவை சோத்திரம் இயற்கையும் அதனுடைய காரியங்கள் யாவும் ஆண்டவருக்கு வார்த்தையினராய் ஒப்பு கொடுக்கப்படுகிற இந்நாட்கள் ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்கிற தேவ பிள்ளைகள் நாம் யாவரும் ஆண்டவருக்கு ஆயத்தமானமோ இல்லையோ ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனமுடையவர்களா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சில சோர்வுகள் வேலையில ஆண்டவர் கேட்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னார், அவன் ஆண்டவர் முதலாவது தம்முடைய திட்டத்தை தந்து அழகாய் வழி நடத்தி வந்தார். அந்த பாதையில கடந்து போகிறோம். இறுதிப்பட்டிருக்கிறதான ஸ்தோத்திரம் இந்த பாதை வேளையில அவன் ஒரு இருள் கடந்து வருகிற இந்த பாதையின் வேளையில ஏன் நம்முடைய திட்டங்கள் யாவையும் முன்வைக்க வேண்டாம்? அல்லேலூயா, அல்லேலூயா. அவரே பாதைக்கு வெளிச்சமும் தீபமுமாய் இருக்கிறார். விசுவாசிக்கிற மாட்டோம் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பாபா. அவர் நம்முடைய பாதைக்கு வெளிச்சமும் தீபமுமாய் இருக்கிறார், வழிகாட்டியாய் இருக்கிறார், கூட நம்ம கூட பிரயாணப்படுகிறவராக இருக்கிறார். வாசியுங்கள் சங்கீதம் 147 அதனுடைய 3ஆம் வசனத்தை வாசியுங்கள். சங்கீதம் 147 அதனுடைய 3. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை அவர் கட்டுகிறார். அல்லேலூயா. பாருங்க, அது இறுக்கத்தின் வேளையில நெருக்கத்தின் வேளையில கர்த்தர் கூட இல்லாவிட்டால் இந்த காரியம் நேரிடாது. அல்லேலூயா. அவர் நொறுக்கப்பட்ட உள்ளத்தை அவர் என்ன செய்கிறார்? சரி செய்து காயத்தை அவர் கட்டுகிறார். அல்லேலூயா. இப்ப நம்முடைய பாதைகளில் அவை சோத்திரம் நெருக்கப்படுகிற பாதைகளில் நம்ம பார்க்கும் பொழுது அவன் தேவனுடைய சமூகத்தில் உறுதியாய் நிற்கிற பிள்ளைகளுக்கு அவர் தம்முடைய காயத்தை அந்த பிள்ளைகளுடைய காயத்தை அவர் கட்டுகிறார். அல்லேலூயா. இப்போ ஏன் சொன்ன பாதையில இல்லாவிட்டால் அடியார் தேவனுடைய பிள்ளையே அங்க காயம் கட்டுகிறது இராது. அல்லேலூயா. காயங்கள் பெரிதாகுகிற ஒரு சூழ்நிலை வரும். ஆனா கர்த்தர் நம்மை அவன் காயம் கட்டுகிறான் என்று சொன்னா நம்முடைய வழிகளில் கர்த்தர் கூட இருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ வழிகள் எல்லாவற்றிலும் நம்முடைய காயத்தை கட்டுகிற அவன் ஆண்டவருக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் சொன்னா அவரை பற்றி கொள்கிற உறுதியான மனதை உடையவர்களா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சில வார்த்தைகளை அவர் வாக்குத்தத்தங்களாகவும் அவர் தீர்மானிக்கப்பட்ட மெய்யான வார்த்தைகள் என்று சொல்லி அவர் சில பேருக்கு ப்ராமிஸ் பண்ணி தந்தது உண்டு. அல்லேலூயா. அவர் சத்தியமிட்டு உன்னை விலக மாட்டேன், உன்னை நடத்துவேன் என்று சொல்லப்பட்ட வார்த்தைகள் உண்டு. வாசியுங்கள் யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசியுங்கள். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 26ஆம் வசனம். கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு யாவுக்கும் செவி கொடுத்தார், அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் எகிப்தியருக்கு வர பண்ணின வியாதிகள் ஒன்றையும் அவர் நம்மிடத்தில் வர பண்ணார்.
அவர் நமக்கு பரிகாரியா இருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அவர் நமக்கு சத்தியமாய் வாக்கு பண்ணின வார்த்தைகளாய் இருக்கிறது. அவர் நமக்கு பரிகாரியா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் ப்ராமிஸ் பண்ண காரியத்தை அவர் மாற்ற போகிறது இல்லை. அல்லேலூயா. அவர் ஒருக்க வாக்கு தந்தா அந்த வாக்குல அவர் உறுதியா இருக்கிற ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப வாக்கு பண்ணி ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னன்னு சொன்னா, எகிப்திற்கு வரப்போகிற வந்திருந்த அவை துன்பங்கள், கஷ்டங்கள், நோய்கள் யாவற்றையும் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் கொண்டார். அல்லேலூயா. அது வராமல் இருக்கும்படி கர்த்தர் அவை ஸ்தோத்திரம் அவர்களுக்கு பரிகாரியாய் அவர் கூட இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப வராத பாஸ்டர் என்று சொல்லி கேட்டா, வேதவசனம் சொல்லுகிறது அதனுடைய சேதப்படுத்த அவன் கண்கள் மட்டும் அதை காணும். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையை நாட்கள்ல அப்படிப்பட்டதான துன்பங்கள் உன் வாழ்க்கையில வந்திருக்கு என்று சொன்ன உன் உறுதியான மனம் இல்லாததுனால, அல்லேலூயா, அல்லேலூயா, ஆண்டவருடைய வார்த்தை ஒருபோது பொய்யாகாது அப்படி என்று சொல்லப்பட்டது சொன்னா, இஸ்ரவேலுக்கு ஸ்தோத்திரம் எகிப்தியருக்கு வருகிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நெருக்கப்பட்டு வருது என்று சொன்னால், ஆண்டவரிடத்தில் அல்ல, ஆண்டுடைய வார்த்தைகள் அல்ல, நாம் ஆண்டவர்கிட்ட கூறின வார்த்தைகள்ல சில குறைகள், சில உறுதியற்ற காரியங்கள் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிகள் எரேமியா 30வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை வாசியுங்கள். எரேமியா 30வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். 30:17. வாசிங்க, வாசிங்க. 30:17. விசாரிப்பார் என்று சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று சொல்லி பேரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி காய்களை ஆற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பார்க்க தள்ளப்பட்ட நிலைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் நம்மளை சேர்த்தனைத்த நேரங்கள் அதிகம். அல்லேலூயா, அல்லேலூயா. தள்ளப்பட்டவன், பாவம் செய்தவன், அக்கிரமம் செய்தவன், கர்த்தருடைய வார்த்தையை மீறினவன் என்று சொல்லி அநேக தரம் தள்ளினாலும் அதுக்கு அதிகமாய் கர்த்தர் தம்முடைய பிள்ளை என்று சொல்லி சேர்த்தனைத்த பாதைகள் நாட்கள் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் சொல்லப்போனால் சங்கீதம் எழுதின புஸ்தகம் 103வது சங்கீதம் 2வது வசனத்தையும் 3வது வசனத்தையும் வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு காரியத்தை வாக்கு பண்ணி இருக்கிறார். வாசியுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்து கொண்டிருக்கிற சகல உபகாரங்களை மறந்து போகாதே. அவர் நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீது ஜனத்தை பார்த்துட்டு தன்னுடைய இருதயத்தை பார்த்து சொல்லுகிற காரியம் அருமையான இதேமே உறுதி ஆண்டவரிடத்தில் உறுதியற்று இருக்கிற உறுதி அல்லாத மனதுடையவர்களே, நீங்கள் சொல்ல வேண்டிய காரியம் என்று சொன்னா, அவர் ஸ்தோத்திர கர்த்தர் பெரிய காரியத்தை செய்திருக்கிறார். அவர் செய்திருக்கிற நன்மைகளை நீ மறந்து போகாத. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம்முடைய அக்கிரமங்களை மாற்றி நம்முடைய நோயை குணமாக்கி இருக்கிறார் என்று சொல்லி நீங்க உங்க இருதயத்தில் சொல்லலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது நாள் முழுதும் நிமிடம் முழுதும் ஆண்டவரை அறிக்கை பண்ணுகிறவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அறிக்கை பண்ணுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் அக்கிரமங்களை மாற்றி பாவத்தையும் மன்னித்திருக்கிறார். விசுவாசிக்கிற மட்டும் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அன்பான தேவனுடைய பிள்ளை, இன்றைக்கு காலையிலிருந்து நேரம் வரைக்கும் இந்த கூட்டத்துக்கு கடந்து வர நேரம் வரைக்கும் ஆண்டவரைக்கு விரோதமான அதிகமான செயல்கள் நாம் செய்திருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு விரோதமான பாவம் என்று சொல்லப்படுது என்று சொன்னால் வேதவசனம் சொல்லுது, நாம் அவரை மறுதலிக்கும் பொழுதெல்லாம், அவரை மறந்து போகும் பொழுதெல்லாம் அவரை நம்முடைய காலின் கீழ் போட்டு மிதிக்கிறோம் என்று சொல்லுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது ஒரு ஆழமான காயத்தை உண்டு பண்ணுகிறோம் என்று சொல்லப்படுகிறது. வேதவசனத்தில் பார்க்கும் பொழுது, மோசையை பார்க்கும் பொழுது அவர் கொலைபாதகராக இருந்தால், இப்ப யாராவது நீங்க கொலைபாதகர் என்று சொல்லி கேட்டார் என்ன சொல்றீங்க? நீங்க கொலைபாதகர்களா என்று சொல்லி உங்களை குறித்து ஆண்டவர் கேட்டார். அறியாத தேவனுடைய பிள்ளையே, மகளே, மகனே, நீங்க கொலை பாதகர்களா என்று சொல்லி கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க? ஹலோ, ஆண்டவர் உங்களை பார்த்து இன்னைக்கு இந்த புதன்கிழமை அறியாத தேவனுடைய பிள்ளையே, நீ கொலை பாதகரா பாதகரா என்று சொல்லி ஆண்டவர் கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க? சோத்ரா,
கொலை பாதகள் என்று சொல்ல மாட்டார். கரங்களை உயர்த்துங்க. கொலை பாதகன் இல்லை என்று சொல்ற கரங்களை உயர்த்துங்க. சோதரர் 2 பேர் 3 பேர் நல்ல நல்ல சோதரம். சில பேர் நான் கை வைத்தாதவங்களை நான் மற்ற இதற்கு எடுத்துக்கிறேன். சோதரம் கை வைத்தவர்கள் நீங்க கொலை பாதகர் அல்ல. சோதரம் அல்லேலூயா அல்லேலூயா சோதரம். என்னையும் சேர்ந்து அவன் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்புக்கொண்ட தேவ பிள்ளை கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராம். அல்லேலூயா. எப்படின்னு சொல்லி நான் உணர்த்தி தருகிறேன். மோசையை போல நாம் இல்லை என்று சொல்லுவோம். அதிகமாய் மோசையுள்ள உபதேசங்களை பார்க்கும் பொழுது மோசையே சொன்னா அவன் யாருன்னு கேட்டா சின்ன பிள்ளை முதல்ல சொல்லும் இயேசு எடுத்துக்கொண்டார் சொல்லாது. அல்லேலூயா. இயேசு அவனை மகிமையில் அடக்கம் பண்ணார் என்று சொல்லாது. மோசையே ஒரு சின்ன பிள்ளைகிட்ட கேட்டா அவன் கொலைபாதகன் பாஸ்டர். அல்லேலூயா 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 ஸ்தோத்திரம். அவை நம்ம உலக பிரகாரமாய் சைக்காட்ரிக் அல்ல அனாட்டமி இல்லை ஏதாவது வகையில் உலக பிரகாரமாய் பார்க்கும் பொழுது ஒரு மனிதனை வெயிலையோ ஆற்றிலையோ கட் பண்ணா ஒரே வெட்டில் சுத்துருவான். அல்லேலூயா. இல்ல சுத்துறோம் இல்ல மற்ற மாதிரி ஒரு மனுஷன் குத்துப்பட்டால் 4 குத்துல செத்துருவான். அல்லேலூயா அல்லேலூயா. நீங்க சொல்லலாம் பாஸ்டர் நிறைய குத்துப்பட்டவங்களை காப்பாற்றி இருக்கிறாங்க. சோத்திரம் அல்லேலூயா. அது யாருக்காவது கண்ணில் பட்டுனா அவங்க கொண்டு சேர்க்கிற ஒரு காரியம். அல்லேலூயா. ஆனா 4 கத்தி குத்து ஒரு மனிதனிடத்தில் பட்டா அந்த மனிதன் செத்து போயிடுவான். அல்லேலூயா 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 சோத்திரம். நான் இந்த கத்தி குத்து காரியத்தை நான் சோத்திரம் ஆண்டவர் நமக்கு உணர்த்தி தருகிற சோத்திரம் பாவங்களுக்கு நேராக ஒப்பிட்டு பேசுறேன். சோத்திரம் நாம் அந்த ஒரே அறுப்பில் அறுக்கப்படுகிறது போல பெரிதான பாவம் செய்ய போறதில்ல. அல்லேலூயா. ஆனா ஆண்டவரை மறந்து போகும்போதெல்லாம் ஆண்டவரை மீறுகிறோம், ஆண்டவரை காயப்படுத்துகிறோம், ரத்த மறுபடி காயப்படுத்துறோம்னு சொன்னா அதை கத்தி குத்துக்கு நேராய் நான் அதை சோத்திரம் மரணிக்கிறேன். அல்லேலூயா அல்லேலூயா. மோசை எப்படிப்பட்டவனா இருந்தா? கொலை பாதகனா இருந்தா. சோத்திரம். இப்போ நம்மை குறித்து வருவோம். இன்னைக்கு காலையிலிருந்து ஆண்டவரை மறந்து போனவர்கள் சோத்திரம் எத்தனை தவறுகள் பணிகள். 4 குத்துல ஒரு மனுஷன் சாகிறான். ஆண்டவர் தம்முடைய சாயலாய் இந்த மனுஷனை உருவாக்கி இருக்கிறார். அப்ப இந்த சோத்திரம் இந்த சோத்திரம் ஸ்ட்ரக்சர் ஆண்டவருக்கு உண்டு. அவர் மகிமையின் சாயலில் இருக்கிறார். இப்போ அவரை 4 குத்துனா 4 பாவம் செஞ்சா 4 மீறுதல் செஞ்சா அவரை என்ன செஞ்சிடும்? குத்துறோம், காயப்படுத்துறோம், அவர் சாகுறார். அல்லேலூயா அல்லேலூயா. மோசே மனுஷனை கொன்னது போ அவன் என்ன செஞ்சான்? வெட்டி பூத்தினான். சோத்ரான். அல்லேலூயா. ஆனா நாம் என்ன செய்கிறோம்? 4 குத்துல மனுஷன் சாகுறான். ஆனா என்ன செய்கிறோம்? சோத்ரான். அல்லேலூயா. 4 குத்துக மேல குத்துறான். இது நியூஸ்ல எல்லாம் வரும்போ சோத்ரம் என்ன சொல்ற? கொடூர கொலைக்காரன் அவன் சோத்ரம் பிணத்தை இத்தனை முறை கொத்தினான். அல்லேலூயா அல்லேலூயா. நாம எத்தனை முறை குத்துறோம்? 4 குத்துல ஒரு மனுஷன் சாகுறான். இந்த சாயல் தேவனுடையது. ஆண்டவரை 4 மீறுதல்ல ஆண்டவர் குத்துறோம். அவர் மறிச்சிட்டாரு. மறுபடியும் குத்துறோம். அதுவும் எழுந்த நேரத்திலேருந்தே குத்துறோம். மத்தியானம் குத்துறோம். சாயங்காலம் இன்னைக்கு வரலன்னா ராத்திரி முழுதும் குத்துறோம். பணத்தை குத்துற கொடூர கொலைகாரர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. அதாவது நாம் பேப்பரை வாசிக்கும் பொழுது சொல்லுகிறோம், இவனுக்கெல்லாம் ஈவு இறக்கமே இல்லை, இவன் மனிதன் அல்ல மிருகம். அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப நாம இதுல எதை குறித்து ஒப்பிடுவது? கொலைக்காரன் ஒப்பிடுவதா? கொடூர கொலைக்காரன் என்று ஒப்பிடுவதா? அல்லேலூயா. உன்னை கேட்கலாம், பாஸ்டர் நாங்கள் அப்படி பெரிய பாவம் ஒன்றும் பண்ணலையே, ஆண்டவர் காலம் எப்படி ஜோம் பண்ணோம், ஆனால் காலம் எழுமினதுலேருந்து ஆண்டவருக்கு ஒரு 100 ஸ்தோத்திர பலியே பண்ணியிருக்க மாட்டோம். ஸ்தோத்திரம் சில நொடிகள் எல்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் யாருன்னே மறந்துடும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. மற்றவர்கிட்ட பேசும் பொழுது இயேசு இருக்கிறான்னு மறந்துடும், இயேசு கூட இருக்கிறார் மறந்துடும். இது காலையில் எழும்பின நேரத்திலிருந்து செய்யப்படுகிற கொலை. அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு நாள் 4 முறைக்கு மேல் ஆண்டவருக்கு பிரியமில்லாத சொத்திரம் ஒன்ன சொல்லலாம், பாஸ்டர் அறியாம செய்ய தப்புகள் இருக்கேன், அதை அவர் மன்னித்துடுவார். அல்லேலூயா அல்லேலூயா. கொடூர கொலைக்காரனா இருக்கும்போ ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டா, கொடூர கொலைக்காரனா 4 குத்துக்கு மேல சொத்திரம்
அங்க பிணத்துக்கிட்ட போய் சாரின்னு சொன்னா கிடைக்காது. அல்லேலூயா. அட பாருங்க, இந்நாளிலும் கர்த்தர் விரோதமாய் கர்த்தரை நேசியாது கர்த்தரை சாகு வரை அவர் குத்தினவர்களாய் இருந்தோம் அவர் மனித்து போனார் என்று சொல்லப்படுகிற காரியத்துடன் பார்க்கும் பொழுது அவர் மனித்த பின்பு குத்தினவர்களாய் இருக்கிறோம் என்று சொன்னார். நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவன் என்னிடத்துல உறுதியாய் பற்றி கொள்ள மனதுடையவனை நான் நிச்சயம் கரபிடிச்சு நடத்துவேன். கரங்களை உயர்த்தி சொன்னது. அப்படியான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தரை அவை குத்துகிற கொடூர கொலைக்காரனாக இருந்த பொழுதிலும் கர்த்தர் சிறு சிறு காயங்களை தந்து சிறு சிறு இருளை அவர் அனுபவித்து அவர் சொல்லுகிறார், இருள் வந்தால் நான் உன்னை கைவிடுகிற ஆண்டவர் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, கொடூர கொலைக்காரன் என்று ஆண்டவர் கூப்பிடல. அதான் சொல்ல தள்ளப்பட்டவர் என்று சொல்லி அநேகமாய் பார்க்கும் பொழுது கூட சோத்திரம் தள்ளப்பட்டதை தள்ளி சோத்திரம் அவர் அதிகமாய் நீ தள்ளப்படலைய நேச குமாரன் குமாரத்தி என்று சொல்லி அழைக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. அவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், உறுதியான என்னை பற்றி கொண்டிருக்கிற உறுதியான மனதுடைய மகன் ஒருவன் அவன் வரமாட்டாளா சேரமாட்டாளா என்று சொல்லி அவர் எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கிற ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இவனமாய் அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வாக்கு பண்ணி அவர் செய்கிற காரியங்களை பாருங்கள். அவர் தம்முடைய ஸ்தோத்திர வார்த்தையினால் அவர் சில காரியங்களை செய்கிறார். அநேகமாய் அவர் செய்கிற காரியங்களை பார்ப்போம். மல்கியா 4வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை வாசியுங்கள். மல்கியா 4வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தந்திருக்கிற வார்த்தைகளை மறந்த போதிலும் அவர் சொல்லுகிற காரியம் என்ன? உங்களை நான் என்ன செய்கிறேன்? குணமாக்குறேன். அல்லேலூயா. நீங்க கொழுத்த கண்டுகளை போல வெளியில் மேய்ச்சலை கண்டடைவீர்கள், எந்த மாற்றமும் இல்லை என்று சொல்லி அவர் வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு தம்முடைய அன்பில ஒரு பட்சமானமும் இதுவரைக்கும் இந்நாள் வரைக்கும் வச்சதே இல்லை. அல்லேலூயா. என் வாழ்க்கையில் ஆண்டவர் தம்முடைய அன்பில குறை வச்சிருக்கிறான்னு சொல்ல மாட்டேன். கரங்களை உயர்த்துங்க பாப்போம். சொல்ற யாரும் இருக்க முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய அன்பில நம்ம மேல எந்த குறையும் அவர் வச்சல. ஆனா நாம தேவன்கிட்ட பார்க்கிற பாராட்டுகிற அன்பில குறை வைக்கிறவர்களா இருந்துகிட்டே இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகிலும் அவர் விட்டு விடுகிறவர்கள் அவர் பெரிய காரியங்களை செய்கிறார். அவர் தம்முடைய பிள்ளைகளை சட்டையின் கீழே அணைத்து அவர் சுகமாக்குறார். அல்லேலூயா. எப்படியெல்லாம் அவர் சுகமாக்குறார் பாருங்க. வார்த்தையினால், முதலாவது வார்த்தையினால் அவர் சுகமாக்குறார். 107வது சங்கீதம் அதனுடைய 20வது வசனத்தை வாசியுங்கள். 107வது சங்கீதம் அதனுடைய 20வது வசனத்தை வாசியுங்கள். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை எவர்களை தம்முடைய பிள்ளைகளை அவர் குணமாக்கி அவரை அழிவுக்கு அவர் நிச்சயமாய் தப்ப வைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் அழிவுக்கு ஒருபோது ஒப்பு கொடுக்கிறது இல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. யோபு சொல்லுகிறது போல, என் மந்தையில் ஆடுகள் இல்லாமல் போனால், என் திராட்சை கொடியில கனியற்றின் போனால் நான் கர்த்தரையே நம்பியிருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு இக்கட்டு வந்தாலும் கர்த்தரையே நம்பியிருப்பேன். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா. அவர் முதலாவது வார்த்தையினால் சுகமாக்குறார். இரண்டாவது அவர் அறிந்து தந்திருக்கிற பரிசுத்த ஆவியினால் அவர் குணமாக்குறார். வாசிங்க ரோமர் 8வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வாசியுங்கள். ரோமர் 8வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வாசியுங்கள். அந்தியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், தேவனுடைய பிள்ளைய உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் சுகமாக்கினவர் தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான சரீரங்களை அவர் உயிர்ப்பிக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவர் நாம வயப்படும் கல்லையிலே சொல்லுவாங்க. அவர் அனுப்பின பரிசுத்த ஆவியினாலே அவர் சுகப்படுத்துகிறார். மூன்றாவது
அவர் நம்பிக்கையினாலும் ஜபத்தினாலும் அவர் சுகப்படுத்துகிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற நம்பிக்கை நிமித்தமாய், நாம் செய்கிற ஜபத்தின் நிமித்தமாய் அவர் நமக்கு சுகத்தை தருகிறார். மார்க்கு 12வது அதிகாரம் அதனுடைய 24ஆம் வசனத்தை வாசிங்கள். மார்க்கு 12வது அதிகாரம் அதனுடைய 24ஆம் வசனம். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்க தேவ பிள்ளையே, அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லி இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க. நான் ஜெபம் பண்ணும் பொழுது என்ன கேட்கிறேன் கர்த்தர் எனக்கு தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி ஜெபத்தின் நிமித்தமாய் நமக்கு பதில் தருகிற ஆண்டவர். அப்படி ஸ்தோத்திரம். அவன் 4வது அவர் தம்முடைய சரீரத்தினால் நமக்கு அவை ஸ்தோத்திர அற்புதத்தை செய்கிற ஆண்டவர். வாசிங்கள் யாக்கோபு 5வது அதிகாரம் 14ஆம் வசனத்தையும் 15ஆம் வசனத்தையும் வாசிங்க. யாக்கோபு 5வது அதிகாரம் 14ஆம் வசனத்தையும் 15ஆம் வசனத்தையும் வாசியுங்கள். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் முப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு எண்ணெய் பூசி அவர்களுக்காக ஜெபம் பண்ண கடவன். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நாம மைப்படி அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்ப இங்க எண்ணெய் பூசுதல் என்று சொல்லப்படுகிற ஆண்டவருடைய ரத்தத்தை குறிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய சரீரத்தில் விடாத ரத்தத்தினால் சுகம் உண்டாகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இது பாருங்க, நாம் செலுத்துகிற அர்ப்பணத்தினால அவரிடத்திலிருந்து பலன் கிடைக்கிறது. அல்லேலூயா. ஏசாயா 53வது அதிகாரம் 5ஆம் வசனத்தை சொல்லு வாசிங்க. ஏசாயா 53:5 ஒரு காரியம் சொல்லுகிறது, வாசியுங்கள். அவர் நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய தழும்புகள் எப்ப நமக்கு அறியப்படுகிறது என்று சொன்னால் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது. அல்லேலூயா. நாம் அர்ப்பணிக்க அவருடைய காயங்களை பார்க்கிறவர்களா இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, எத்தனை பேர் ஆண்டவருடைய காயங்களை பார்க்கிறவர்களா இருக்கிறீங்க. சோத்திரம். இன்னைக்கு ஆண்டவருடைய காயங்களை யாரெல்லாம் பார்த்தீங்க? அர்ப்பணிப்பு இல்லாத ஒரு ஜீவிதம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம அர்ப்பணிக்க ஆண்டவருடைய காயங்களை பார்க்கிறோம். அந்த காயத்தினால் நம்ம சுகமாக்குறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வேதவசனத்துடைய கடைசி பகுதியை மட்டும் வாசி. அப்படியே தழும்புகளால் அந்த தழும்புகளால் நாம் குணமாகிறோம். அல்லேலூயா. பாருங்க, நாம் ஒரு மனிதனை காயப்படுத்தினால் அவனை நோக்கி பார்க்க போகும் பொழுது அவன் நிச்சயம் காயம் சோத்திரம், அவன் சோத்திரம் அந்த புண் மாறி காயம் அடைந்தவனாக இருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த காயம் ஒரு மனிதனை பார்க்க போகும் பொழுது தழும்புகளால் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனுஷனை காயப்படுத்திட்டோம்னா நம்ம அநேகமான நாட்கள் கழித்து தான் அந்த மனிதனை பார்க்க போம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அந்த மனிதனுக்கு காயமாறி தழும்புகள் இருக்கும். இப்போ நாம் மறந்து ஆண்டவரை காயப்படுத்தினதை மறந்து ஆண்டவரை மறுபடியும் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம அர்ப்பணிக்கும் போது காயத்தை இல்லை, அவரிடத்தில் இருக்கிற தழும்புகளை பார்க்கிறான். அல்லேலூயா. அந்த தழும்புகள் அவை சோத்திரம் எவ்வளவு பெரிதா இருக்கிறதோ அவ்வளவு பெரிதா எவருடைய மகிமை நம்ம கூட இருக்கிறது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லு. அந்த சோத்திரம் அந்த தழும்புகளால் நாம் குணமாக்கப்படுகிறோம். இவனமாய் அவரை காயப்படுத்தி கொடிய கொலைப்பாதங்களாய் இருக்கும் பொழுது அவர் நம்ம இடத்துல கூப்பிட்டு அவர் சொல்லுகிற காரியம், நான் அவனுக்கு இவையெல்லாம் நான் செய்கிறேன், உன்னை தள்ளி விடுகிறது இல்லை, உன்னை இவ்வளவெல்லாம் உங்களுக்கு செய்கிறேன், என்னுடைய வார்த்தையினால் பரிசுத்த ஆவியினால் சோத்திரம் உங்கள் ஜபத்தினால் அவை சோத்திரம் என்னுடைய சரீரத்தினால் நீங்கள் செய்கிற அர்ப்பணித்தினால் உங்களுக்கு சுகம் தருகிறேன். அவர் கேட்கிற ஒரே காரியம், நீங்கள் முதலாவது
ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறவளா இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் சுகத்தை தரும் பொழுது, தம் வார்த்தையினால் உங்களுக்கு சுகத்தை தரும் பொழுது 2 காரியம். முதலாவது அவளுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அதிகமாய் ஆண்டவரே நீ காலையில பேச செய்தி தேங்க்ஸ். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன நடக்க செய்தி தேங்க்ஸ். வேலைக்கு போக செய்தி தேங்க்ஸ். அல்லேலூயா. அல்லேலூயா. கையை பலப்படுத்தி தேங்க்ஸ். என் கண்களுக்கு நல்ல பவரை தந்தி தேங்க்ஸ். அல்லேலூயா. அல்லேலூயா. என் விரல்களை அசைக்க பண்ணிடு தேங்க்ஸ். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் வேற ஒன்றும் எதிர்பார்க்கல தேவ பிள்ளைய. லூக்கா 17வது அதிகாரம் அதோடைய 15ஆம் வசனத்தையும் 16ஆம் வசனத்தையும் வாசி. லூக்கா 17வது அதிகாரம் 15ஆம் வசனமும் 16ஆம் வசனமும் வாசி. அவர்கள் ஒருவன் திரும்பி வந்து மிகுந்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருக முககுப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவர் சமாரிய கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அவன் தேவ பிள்ளையாயிருந்தான். அல்லேலூயா. எப்போ அவருக்கு தேங்க்ஸ் சொன்னதுக்கு அப்புறம். அல்லேலூயா. அல்லேலூயா. அண்ணன் நீ என்ன காயப்படுத்து, நான் உம்மை காயப்படுத்துறேன், நீ என்ன தள்ளிவிடல, தேங்க்ஸ். அல்லேலூயா. நான் உம்மை குத்துறேன், என்ன மறுபடியும் நீ குத்தல, தேங்க்ஸ். அல்லேலூயா. அல்லேலூயா. எலும்பி என் பிள்ளைகளை பார்த்து செய்தி தேங்க்ஸ். அல்லேலூயா. ஆண்டவரே நேத்து பேசலன்னு பேச செய்தி தேங்க்ஸ். அல்லேலூயா. 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 இரண்டாவது அவர் கேட்கிற காரியம், நீங்கள் தேவனுடைய பரிசுத்தத்தில் நடவுங்கள். அல்லேலூயா. வாக் இன் ஹோலினஸ். ரெண்டையும் அவர் எதிர்பார்க்கிறார். ஹோலினஸ் என்று சொல்லும் பொழுது வேற ஒரு காரியம் இல்ல, நீங்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுங்கள். அல்லேலூயா. சும்மா தேங்க்ஸ் சொல்லிட்டு ஓடுகிறவர்கள் அல்ல. அல்லேலூயா. இயேசுவிடத்தில் அன்பு கூறணும். யோவான் 5வது அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசியுங்கள். யோவான் 5:14. இயேசு அவரை தேவாலயத்தில் கண்டு, இதே நீ சொஸ்தவாயாய் அதிக கேடான ஒன்றும் உனக்கு வராதபடி நீ பாவம் செய்யாதே என்று ஆண்டவர் சொன்னார். கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லு. நீ பரிசுத்தம் என்ன நேசின்னு சொன்னார் ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா. உறுதியான இயேசுவை பற்றிக்கொள்ள உறுதியான மரபுடைய தேவ பிள்ளையே, முதலாவது தேவனுக்கு தேங்க்ஸ் சொல்லு. இரண்டாவது ஆண்டவர் சொல்லுகிற பரிசுத்தத்தில் நட, அதாவது இயேசுவை நேசி. அல்லேலூயா. அல்லேலூயா. இதெல்லாம் ஏன் ஆண்டவர் சொல்லுற? உன்னை காயப்படுத்தினதுக்கு பிற்பாடும், நீ ஆண்டவரை காயப்படுத்தின பிற்பாடும் உன்னை ஆட்டி தேற்று இவனமாய் உன்னை இடத்தில் அன்பு கொண்டிருக்கிறேன் ஏன் ஆண்டவர் சொன்னார்? உன்னை செட்டையின் மரவில் மறைப்பேன் ஏன் ஆண்டவர் சொல்லுகிறார்? ஆண்டவர் எது தெரியுமா குறிக்கிறார்? நீ தேவனிடத்தில் அன்பு கூறும்போது தான் உனக்கு தெரியும் ஆண்டவர் உன்னை பரலோகத்துக்காய் உன்னை அழைக்கிறார் என்று சொல்லி. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ இயேசுவை காயப்படுத்தாம இருந்தா, இயேசுவோட காயத்தின் நிமித்தமாய் உன்னை நேசியாமல் இருந்தால், இயேசு உன்னை அழைக்கிறத புரிய முடியாது. தேவ பிள்ளையே, அவருக்கு அவன் அழைப்பை தருமிதமாய் அவர் உன் காயத்தை எல்லாம் அவர் பொறுத்துக்கிட்டார். அல்லேலூயா. 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 அவர் ஏன் இவ்வளவு பெரிய காரியத்தை சொத்தம் ஏசாயா 26:3 ஏன் சொன்னார்? வாசிங்கள். ஏசாயா 26:3 வாசிங்க. உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உமையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்கிறீர். அவர் தம்முடைய பிள்ளையை ஏன் உறுதிப்பட்ட இருதயம் உடையவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்கிறாரோ அது என்னவென்று சொன்னால், அருமையான தேவனுடைய பிள்ளையை, கர்த்தர் உன்னை நேசித்து உன்னை அழைக்கிற சத்தமாய் இருக்கிறது. உன்னை புறக்கணிக்க அல்ல, உன்னை அழைக்கிற சத்தம். நீ தேவனுடைய உயர்ந்த பர்வத்து நேராய் உன்னை அர்ப்பணிக்கும் பொழுது அவருடைய காயங்களை காயங்கள் ஆறப்பட்ட தழும்புகளை பார்க்கிற தழும்புகள் நான் சுகமடையும் பொழுது அதில் இந்த புரிகிற காரியம், இயேசு உன்னை அழைக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த சாயங்கால வேளையில கர்த்தர் உன்னை அழைக்கிறார். தேவ பிள்ளையே, ஏசாயா 26:3 படி கர்த்தர் உன்னை அழைக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எதுக்கு அழைக்கிறார்? தம்முடைய ராஜ்யத்தில் சேர்த்துக்கொள்ள. எதுக்கு அழைக்கிறார்? நீ ஆண்டவருக்கு தேங்க்ஸ் சொல்ல. எதுக்கு அழைக்கிறார்? தேவனிடத்தில் அன்பு கோர. அல்லேலூயா. அவன் வேற ஒண்ணுக்காக அல்ல, உன் சொத்தை அவரிடத்தில் கொடுக்கும்படி அல்ல,
அவன் நீ அனுபவிக்கிற ப்ளஷர்ஸ், அவன் நன்மைகள், மகிழ்ச்சி, ஃபண்ட்ஸ் எல்லாத்தையும் ஆண்டவர் சமூகத்தில் கொடுக்கல. தேவ பிள்ளையே, நீ ஆண்டவரை நேசிக்க, ஆண்டவருக்கு தேங்க்ஸ் சொல்லபடி கர்த்தர் உன்னை அழைக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளை, இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவர் சமூகத்தில் நான் என் இருதயத்தை ஆண்டவர்கிட்ட நான் ஆண்டவருக்கு தேங்க்ஸ் சொல்லுவேன். என் இருதயம் அவன் சோத்திர ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கும். நான் ஆண்டவரை நேசிப்பேன்னு சொல்லுறது மட்டும் அர்ப்பணிச்சு ஆண்டவருடைய அழைப்பு. நீ தேவனுக்கு தேங்க்ஸ் சொல்ல படிக்கும். அவன் தேவனுக்கு பிரியமான அவன் சொந்த தேவனத்தில் அன்பு கூற படிக்கும். கர்த்தருடைய அழைக்கிற